ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸில் இருக்கோம். இன்றைக்கி கிளாஸ் 7 பார்க்குறோம். ஆல்ரெடி 6 கிளாஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோஸை பார்த்துருங்க. நான் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஓகே, அதே மாதிரி குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் லைவ் கிளாஸஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஷன் எவ்ரி வெனஸ்டே அண்டு சாட்டர்டே மார்னிங் 8 o'clock. நம்ம 9 o'clock போட்டுட்ருந்தோம். இப்போ சின்ன சேஞ்ச் பண்ணி 8 o'clock போட்டுட்ருக்கோம், போட போகிறோம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து நம்மளுக்கு மேக்ஸுக்கான லைவ் கிளாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும் மேக்ஸுக்கு. ஸோ நம்ம சேனலை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. டெய்லி லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். டிஎன்பிசி குரூப் 4 தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் கிளாஸ் 7. இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம 6 கிளாஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணிப்போம். மொத்தம் 5 வகையான இலக்கணங்கள் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், மொத்தம் 5 வகையான இலக்கணங்கள் இருக்குது. அதில் ஆல்ரெடி எழுத்திலக்கணம் பார்த்து நம்ம முடிச்சிட்டோம். சொல் இலக்கணம் வந்து 2 வகையாக பிரியும். இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரியும். அதில் நம்ம இலக்கிய வகை சொற்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இலக்கண வகை சொற்களில் பெயர்ச்சொல் பார்த்து மட்டும் முடிச்சிருப்போம். அடுத்த கிளாஸில் வந்துட்டு வினைச்சொல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போலி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்த்து முடிச்சிருப்போம். எக்ஸாக்டாக முற்றுப்போலி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பார்த்து முடிச்சிருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு அதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெய் மயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த மெய் மயக்கம் என்ன அப்படின்னா சொல்லின் இடையில் அடுத்து மெய் எழுத்துக்கள் வருவது. ஓகே, நம்மளுக்கு வந்து மெய் எழுத்து வந்து எப்படி வரும், அடுத்தடுத்து வர மெய் எழுத்துக்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து 2 வகையாக வந்து பிரியுது. உடல்நிலை மெய் மயக்கம், வேற்றுநிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக நம்மளுக்கு பிரியுது. ஸோ அதில் உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா க, ச, த, ப இந்த மெய் எழுத்துக்கள் வந்து அதோட இனமான கா, சா, த, ப, அதாவது இக்கு, இச்சு, இத்து, இப்பு இதோட மட்டும்தான் அதே எழுத்துக்களோட தான் என்ன பண்ணுவோம் மெய் மயக்கமாக வரும். இப்போ இக்கு வந்துச்சுன்னா அது பக்கத்தில் கா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இச்சு வந்துச்சுன்னா அது பக்கத்தில் சா இருக்கும். இத்து வந்துச்சுன்னா அது பக்கத்தில் தா இருக்கும். இப்பு வந்துச்சுன்னா அது பக்கத்தில் பா இருக்கும். இப்படி தான் இருக்குமே தவிர அது வேறு மெய் எழுத்துக்களோட என்ன பண்ணாதுன்னா சேராது. அதை தான் உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன பண்ணும், இந்த 4 மெய் எழுத்தும், அதாவது கா, ச, த, ப, கா, ச, த, ப இந்த 4 மெய் எழுத்தும் என்ன பண்ணுமா அதோட இனமான எழுத்துக்களோட மட்டும்தான் என்ன பண்ணும் சேரும். புதுசாக வேறு மெய் எழுத்துக்களோட சேராது. அதான் சொல்கிறாங்க, இங்கே சொற்களின் இடையில் ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வருவது ஒரே மெய் எழுத்து உடல்நிலை மெய் மயக்கம் எனப்படும். தமிழில் வந்து கா, ச, த, ப ஆகிய மெய் எழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும். சரியா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எழுத்துக்கள் வந்து அருகில் அவற்றுக்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும். பிற எழுத்துக்கள் என்ன பண்ணாது, வராது. அப்படி வந்தால் அது வந்து தமிழ் சொல்லாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டா பாருங்கள், பக்கம் என்ற சொல்லை வந்து கவனிங்க. என்ன பாருங்கள், பக்கம் இந்த சொல்லை வந்து பிரிக்கும்போது பா கூட்டல் இக்கு கூட்டல் அந்த காவை எப்படி பிரிக்கலாம், இக்கு கூட்டல் ஆண் பிரிக்கலாமா, லாஸ்ட்டில் இம், இது எல்லாத்துலேயும் பாருங்கள் இந்த இக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு இக்கு பக்கத்தில் இக்கே தான் வந்திருக்கு. அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இச்சுக்கும் அதே தான், இத்துக்கும் அதே தான், இப்புக்கும் அதே தான். எடுத்துக்காட்டு பாருங்கள், அச்சம், அச்சத்தில் பாருங்கள் சாவை எப்படி பிரிக்கலாம், இச்சு கூட்டல் ஆண் பிரிக்கலாமா. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு, 2 ஒரே மெய் எழுத்து தான். அதே மாதிரி மொத்தம் பாருங்கள், இத்து, அதே மாதிரி தாவை எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஆ, மறுபடியும் இங்கே என்ன வந்திருக்கு, ஒரே மெய் எழுத்து தான் வந்திருக்கு. அதே மாதிரி சாத்தனுக்கும் அதே தான், அப்பம் அதே தான், கப்பல் அதே தான். எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரே மெய் எழுத்து மட்டும்தான் வரும். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வேற்றுநிலை மெய் மயக்கம் என்ன அப்படின்னா
மெய் எழுத்துக்கள் வந்து வேறு மெய் எழுத்தோட தான் சேர்ந்து வரும். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து வருவது. சரியா? அதாவது இப்போ எப்படி இச்சு வந்தால் இச்சு வந்துன்னு பார்க்குறோம், அதே மாதிரி இந்த 2 எழுத்து இர்ரும் இல்லும் இந்த 2 மெய் எழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்கூடனே சேரவே சேராது. அது எப்படி காசா தாபா வந்து அதோட எழுத்துக்களோட மட்டுமே சேருமோ, அதே மாதிரி இந்த இல் இந்த 2 எழுத்தும் அதோட வரிசையில் சேரவே சேராது. அது எப்படி சேரும்? வேறு எழுத்துக்களோட மட்டும்தான் சேரும். அதை தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். தேர்தல். இப்போ இந்த தேர்தல் எப்படி பிரிக்கலாம்? தே கூட்டல் இர் கூட்டல் தாவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஆ கூட்டல் இல், இப்படி தானே பிரிஞ்சிருக்கும். அப்போது இந்த இர் எதோட வந்திருக்கு? வேறு மெய் எழுத்தோட மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல தேர்தல்ன்றது வந்து நம்மளுக்கு வேற்றுநிலை மெய்மயக்கமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வாழ்பவன் பாருங்கள். வாழ்பவன் எப்படி எழுதலாம்? வால் கூட்டல் பாவை எப்படி பிரிப்போம்? இப்பு கூட்டல் ஆ கூட்டல் வன், இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது இந்த இல்லும் இப்போ எப்படி இருக்குது? வேறு வேறு மெய் எழுத்துக்களாக இருக்குது. ஸோ இதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் நம்ம? வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது உடல்நிலை மெய்மயக்கம்னா என்னன்னு பார்த்தோம். வேற்றுநிலை மெய்மயக்கம் இந்த அதுவும் எத்தனை லெட்டர்ஸ் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க? இந்த 6 லெட்டர் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். அதாவது காசா தபா வந்து எதில் வரும்? உடல்நிலை மெய்மயக்கத்தில் வரும். இல் எதில் வரும்? வேற்றுநிலை மெய்மயக்கம். அப்போ மிச்ச மெய்கள்லாம் எப்படி வரும்? ஓகே, இந்த 6 மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. மிச்சத்தில் எப்படி வரும்? இப்போ மிச்ச மெய்கள் வந்து வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும், உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும். இந்த 6க்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன். மற்றபடி இந்த எல்லா மெய்களும் சேமாகவும் வரும், வேறோட மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. 6 தவிர்த்த 12 மெய்களும். ஓகே, மொத்தம் 18ல் 6 போயிடும். 6 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு மிச்சம் இருக்க 12 மெய் எழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். இதைத்தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு பார்ப்போமா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு இட்டு பாருங்கள். இட்டு என்ன இருக்குது? பட்டம். அந்த டாவை எப்படி எழுதலாம்? இட்டு கூட்டல் ஆன்னு எழுதலாம். அப்போ சேமாக வந்திருக்கா இட்டு. அதே மாதிரி காட்சிலையும் என்ன இருக்குது? கா கூட்டல் இட்டு கூட்டல் சி எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? சாரி, இச்சு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? இச்சு கூட்டல் ஈ. அப்போது வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வந்திருக்கு. இது வந்து உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வந்திருக்கு. இது வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வந்திருக்கு இட்டுன்றது. புரிஞ்சா? அதே மாதிரி வேற என்ன பார்க்கலாம்? இந்த இதில் அம்மா பாருங்கள். ஆ கூட்டல் இம் கூட்டல் மாவை எப்படி பிரிக்கலாம்? இம்மு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லலாம். சேமாக வந்திருக்கா? அதே மாதிரி அம்பு, இதை எப்படி பிரிக்கலாம்? ஆ கூட்டல் இம் கூட்டல் இப்பு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது இது வேற்றுநிலை, இது வந்து உடல்நிலை மெய்மயக்கமாக வந்திருக்கு. இது வந்து எப்படி வந்திருக்கு? வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வந்திருக்கு. ஓகே, இதுதான் வந்து மெய்மயக்கம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 2 மெய் எழுத்துக்களை வந்து தொடர்ந்து வரதான் வந்து மெய்மயக்கம்னு சொல்கிறோம். இதில் 2 வகையான மெய்மயக்கம் இருக்குது. உடல்நிலை மெய்மயக்கம்,
வேற்றுநிலை மெய்மயக்கம். அதில் உடல்நிலை மெய்மயக்கம்னு பார்த்தோம் அப்படின்னா க ச த ப இந்த 4 மெய்களும் அதோட இணை எழுத்துக்களோட, அதாவது இக்கு இச்சு இத்து இப்போட மட்டுமே தான் சேருமே தவிர வேறு மெய்களுடன் என்ன பண்ணாது, போகாது. அதே மாதிரி வேற்றுநிலை மெய்மயக்கம் வந்து நம்மளுக்கு வேறு எழுத்துக்களோட மெய் எழுத்துக்களோட மட்டும்தான் சேரும், அதோட மெய் எழுத்துக்களோட சேராது. மிச்சம் இருக்குது, அதாவது இந்த 6 லெட்டருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கண்டிஷன் இருக்குது. மிச்சம் இருக்க 12 மெய் எழுத்துக்கள், மொத்தம் 18 மெய் எழுத்துக்களில் 6க்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன். மிச்சம் இருக்க 12 லெட்டரும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். அதுதான் இங்கே என்ன பார்த்துருக்கோம், எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இதில் பாருங்கள், பட்டத்துக்கு பட்டம் வரும், காட்சியும் வரும். இருக்கு வெற்றி பயிற்சி, இதில் ரெண்டுமே இரு வரும், இங்கே இச்சு வரும். அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா அங்கனம் தங்கம், இங்கே இங்கு சேமா வரும், இங்கே இங்கோட இக்கு வந்து வரும். அடுத்து பாருங்கள் விஞ்ஞானம், விஞ்ஞானத்தில் இங்கு கூட இங்கு தான் வரும், இங்கு கூட என்ன வந்திருக்கு, இச்சு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே தண்ணீர் கூட இன்னு வந்திருக்கு, இங்கே நண்பகலில் என்ன வந்திருக்கு, இன்னோட இப்பு வந்திருக்கு. அதே மாதிரி இன்னோட இங்கே ரெண்டுமே இன்னு தான் வந்திருக்கு, இங்கே இந்தோட இத்து வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ அம்மாவுக்கு பார்த்தோம்ல, இங்கே இம்மோட மா வந்திருக்கு, இங்கே இம்மோட பா வந்திருக்கு, இப்பு வந்திருக்கு. அதே மாதிரி மன்னனுக்கு ரெண்டுமே இன்னு வந்திருக்கு, இங்கே இன்னோட இப்பு வந்திருக்கு. அடுத்து ஈக்கு பாருங்கள், ஈக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே இங்கே ஈ வந்திருக்கு, இங்கே ஈயோட இம் வந்திருக்கு. இங்கே இல் பார்த்தோம் அப்படின்னா நல்லவனில் ரெண்டுமே இல் வந்திருக்கு, இங்கே இல்லோட இவ் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே இவ்வினம், அதாவது பார்த்தோன்னா இவ்வினம் தெவ்வியாது, இதில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வோட இவ் தான் வந்திருக்கு, இங்கே இவ்வோட ஈ வந்திருக்கு. இங்கே இல் பார்த்தோம் அப்படின்னா உள்ளம்க்கு ரெண்டுமே இல்லை, இங்கே இல் கூட இக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த மெய் எழுத்துக்கள், மிச்சம் இருக்க 12 மெய் எழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். அடுத்து ஈரோட்டு மெய்மயக்கம். அதென்ன ஈரோட்டு மெய்மயக்கம், மெய்மயக்கனாலே 2 மெய் எழுத்துக்கள் சேர்ந்து வர்றது நம்ம பார்த்தோம். ஈரோட்டு மெய்மயக்கம் அப்படின்னா 3 மெய் எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வரும். சரியா, அதில் எந்த மெய் எழுத்துக்கள் தான் தொடர்ந்து வரும்னு சொல்கிறாங்க, ஈ இல் இந்த மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் தனிச்சொற்களிலோ இல்லை கூட்டுச்சொற்களிலோ இடையில் ஈ இல் ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும். ஈரொற்றாய் அப்படின்னா 3 மெய்களாய் மயங்கி வர்றது தான் ஈரொற்று மெய்மயக்கம். என்ன சொல்கிறாங்க, இந்த 3 மெய் ஈ இல் இந்த 3 மெய்யும் எப்படி வரும் அப்படின்னா நம்மளுக்கு 3 மெய்களாக சேர்ந்து வரும். இப்போ எப்படி 2 மெய்கள் பக்கத்தில் வர பார்த்தோமோ, இதில் வந்து எப்படி இருக்கும், 3 மெய்கள் வந்து பக்கத்தில் வரும். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், ஈ. இப்போ இந்த ஈ கூட என்ன வரணும், 3 மெய் எழுத்துக்கள் சேர்ந்து வர்றத வந்து ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த காய்ச்சல் பாருங்களேன், இந்த காய்ச்சல், இப்போ இந்த காய்ச்சல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஈன்ற மெய் எழுத்து இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, இச்சு. இந்த சாவை எப்படி பிரிப்போம், இச்சு கூட்டல் ஆ. அப்போ 3 மெய் எழுத்துக்கள் வந்துருச்சா. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா. இப்போ அடுத்து உயர்ச்சி பாருங்களேன். இப்போ இந்த உயர்ச்சியில் என்ன வந்திருக்கு, இருக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, இருக்கு இச்சு வந்திருக்கு, 2 எழுத்து. அடுத்து இந்த சி எப்படி பிரிக்கலாம், இச்சு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா. அகைன் இங்கே வந்து எத்தனை வந்திருக்கு, 3 மெய்கள் வந்திருக்கு. அப்போ இதுவும் என்னதான் நம்மளுக்கு ஈரொற்று மெய்மயக்கம் வரும். சரியா. அடுத்து காழ்ப்புணர்ச்சி. காழ்ப்புணர்ச்சி பாருங்க, கால் புணர்ச்சி. இப்போது எந்த இடத்துல வருது, இங்கே தான் 2 மெய் எழுத்து சேர்ந்து, அப்போ இதை தான் எடுத்துக்கணும், இங்கே வரக்கூடாது. அப்போ இரு வருது, இச்சு வருது. அதே மாதிரி சாரி, இங்கே பாருங்கள், காழ்ப்புணர்ச்சி, இல் பக்கத்தில் என்ன வந்திருக்கு, இல் இப்பு. பூ எப்படி பிரிக்கலாம், இப்பு கூட்டல்
ஊ பிரிக்கலாம். அப்போ இங்கே 3 மெய் எழுத்துக்கு வந்திருக்கு. அப்போ இது ஈரொற்று மெய் மயக்கம் அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ புரிஞ்சிச்சா? மெய் மயக்கம்னா என்ன? மெய் மயக்கம் வந்து உடல்நிலை மெய் மயக்கம், வேற்றுநிலை மெய் மயக்கம். அதாவது மெய் மயக்கம்னாலே 2 மெய் எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வரதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெய் மயக்கம் சொல்கிறோம். அதில் 2 வகையாக நம்மளுக்கு பிரியுது. உடல்நிலை மெய் மயக்கம், வேற்றுநிலை மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எத்தனையாக பிரியுது? 2 வகையாக நம்மளுக்கு பிரியுது. ஓகே, இந்த மெய் மயக்கத்தில் உடல்நிலை மெய் மயக்கம்னு பார்த்தோம் அப்படின்னா க ச த ப எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது? அதோட எழுத்துக்களோட மட்டும்தான் நம்மளுக்கு ஒன்று சேரும். அதே மாதிரி வேற்றுநிலை மெய் மயக்கம் இல் வந்து வேறு மெய் எழுத்துக்களோட மட்டும்தான் சேரும். இந்த 6 போக மிச்சம் இருக்க 12 மெய் எழுத்துக்களுமே என்ன பண்ணும்? உடல்நிலை மெய் மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய் மயக்கமாகவும் நம்மளுக்கு வரும். ஓகேயா? மிச்சம் இருக்க இந்த 12 எழுத்துக்களும். அடுத்து ஈரொற்று மெய் மயக்கம். மெய் மயக்கம்னா 2 மெய் எழுத்துக்கள் சேர்ந்து வருது. ஈரொற்று மெய் மயக்கம் அப்படின்னா 3 மெய் எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருது. ஓகே, அதை தான் வந்து அதில் இல் இந்த 3 வந்து ஈரொற்று மெய் மயக்கமாக வரும். அப்படி நம்ம பார்க்குறப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா காய்ச்சல், நாய்க்கால், அடுத்து வந்துட்டு உயர்ச்சி, தேர்கால், காழ்ப்புணர்ச்சி, வீழ்ச்சி, இதெல்லாமே எதோட எடுத்துக்காட்டாக வருது? ஈரொற்று மெய் மயக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக வருது. அடுத்து இனவெழுத்துக்கள். இனவெழுத்துன்னா நட்பெழுத்து சொல்கிறாங்க. இதில் மெய் எழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் என மூவகைப்படும். மெய் எழுத்துக்கள் வந்து எப்படி பிரியும்? வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் வந்து கசட தபர, மெல்லினம் நனநனவன, இடையினம் வந்து ஏறல வளல. இந்த 3 வகைப்படுறதுல சொற்களின் இடையில் மெய் எழுத்துக்கள் வந்து பின் மல்லின மெய்கள் மட்டுமே வர்றது வந்து இனவெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி நட்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா இனவெழுத்துக்கள் இல்லாட்டி நட்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சொற்களின் இடையில் மெல்லின எழுத்துக்கள் பிறகு, சரி நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் இடையினம் வரல, மெல்லின எழுத்துக்கு பிறகு, அதாவது நனன நமன எழுத்துக்கு பிறகு என்ன வரணும்னு சொல்கிறாங்க? வல்லின மெய்கள் வரணும். வல்லின மெய்கள்னால் என்ன வரணும்? கசட தபர வரணும். கசட தபர வரணும். அப்போது இதில் இது 2 என்னது? மெய் எழுத்து. எப்படி வரும்னு பாருங்கள். மெல்லின மெய்கழுத்து என்ன? நனன நமன. வல்லின எழுத்துக்கள் என்ன? கசட தபர. இந்த 12 மெய் எழுத்துக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இனவெழுத்துக்கள், அதாவது நட்பெட்கள். இக்கு வந்தால் இங்கு வரணும். அதே மாதிரி இஞ்சு வந்தால் இச்சு வரணும். இன்னு வந்தால் இட்டு வரணும். இந்து வந்தால் இத்து வரணும். இம் வந்தால் இப்பு வரணும். இன் வந்தால் இரு வரணும். இது எல்லாமே இனவெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்க எடுத்துக்காட்டு. இங்கு வந்திருக்கா? இங்கோட என்ன வரணும்னு சொன்னேன்? இக்கு வரணும்னு நான் சொன்னேன். அப்போது அங்கம் வந்திருக்கா? அங்கத்தில் இங்கு வந்திருக்கு. காவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கும்போது இங்கோட என்ன வந்திருக்கு? இங்கு வந்திருக்கு. அடுத்து இஞ்சு பாருங்க. இஞ்சு பார்க்கும்போது இஞ்சுக்கு என்ன வரணும்? இச்சு வரணும். அப்படி பார்க்குறதுல என்ன வந்திருக்கு? இஞ்சுக்கு அடுத்து இச்சு வந்திருக்கு. இச்சு கூட்டல் ஆ. அதே மாதிரி இன்னு வந்தால் என்ன வரும் சொன்னேன்? இட்டு வரும். அதானே வந்திருக்கு பண்டம். பண்டத்தில் இன்னு டாவை எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஆண் பிரிக்கலாம். அடுத்து இந்து வந்தால் என்ன வரணும்? இத்து வரணும்னு சொன்னேன். அப்போது சந்தம். இந்துக்கு அடுத்து என்ன வந்திருக்கு? இத்து வந்திருக்கு. இம்மு வந்தால் என்ன வரணும்? இப்பு வரணும். அப்போது கம்பம். இம்முக்கு அடுத்து இப்பு வந்திருக்கு. இன்னு வந்தால் என்ன வர சொன்னேன்? இரு வரணும். அப்படி வரதுல என்ன வந்திருக்கு? தென்றல். இன்னுக்கு அடுத்து இரு வந்திருக்கு. இதுதான் இனவெழுத்து சொல்லுவோம்.
அவ்வளோதான் நம்மளுக்கு இனவெழுத்துக்கள்லாம் முடிஞ்சு. இதோட நம்மளுக்கு என்ன முடிஞ்சு, சொல் இலக்கணம் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 5 வகையான இலக்கணத்தில் வந்து நம்ம என்ன முடிச்சிருக்கோம், எழுத்து இலக்கணம் முடிச்சிட்டோம், சொல் இலக்கணம் முடிச்சிட்டோம். ஸோ இந்த வட்டம் குரூப் 4 வந்து நம்மளுக்கு ரொம்ப டைம் இருக்குது. ஸோ மெதுவாகவே நம்ம இலக்கணம் படிக்கலாம். அடுத்து இலக்கணம் முடிச்சுட்டு நம்ம சிலபஸ் வைஸ் வந்து என்ன பண்ணலாம், டாபிக் வந்து கவர் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ அடுத்து 3ஆவதாக இருக்கிற இலக்கணம் வந்து என்ன அப்படின்னா பொருள் இலக்கணம். பொருள் வந்து அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் சொல்லிட்டு 2 வகையாக போகும். அகப்பொருள் இலக்கணம்னா அகத்தில் இருக்கிறத சொல்கிறது தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அகப்பொருள் இலக்கணம் வரும். ஸோ புறப்பொருள் அப்படின்னா நம்மளுக்கு வெளி, அதாவது போர், படை, இதெல்லாம் வந்து சொல்கிறது தான் நம்மளுக்கு புறப்பொருள் இலக்கணமாக வரும். ஸோ இதை அகப்பொருள் இலக்கணம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா பொருள் என்பது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒழுக்க முறையை சொல்கிறது தான் இந்த பொருள். அதில் அகத்தோட ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறது அகப்பொருள் இலக்கணம், புறத்தில் இருக்க ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறது வந்து புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. இதில் தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை எப்படி பிரிச்சிருக்காங்க, அகம் புறம் என வகுத்திருக்கார்கள். இதனை பொருள் இலக்கணம் படி விளக்குறாங்க. சரியா? இப்போ இந்த பொருள் இலக்கணம் படி விளக்கும் போது அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான, அதாவது உறவு நிலை, இப்போ ஒரு தலைவன் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, தலைவி வந்து ஒய்ஃப் இருக்காங்க, இவங்களோட உறவு நிலையை சொல்கிறது தான் நம்மளுக்கு அகத்திணையில் வருது. இதில் நம்ம நிலத்தை வந்து எப்படி பிரிச்சிருக்கோம், 5 வகையாக பிரிக்கும். அப்போது ஒவ்வொரு திணைக்கும் ஏற்ற மாதிரி தலைவனும் தலைவியும் இருக்கிற அகப்பொருளை வந்து சொல்கிறது அப்படின்னா அகத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வந்து எப்படி பிரிச்சிருக்கோம், 5 வகையான திணைகளாக நம்ம பிரிச்சிருக்கோம். அதில் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியன 5 திணைகளுக்குரியன. நிலமும் பொழுதும் முதல் பொருள். அதாவது இப்போ இந்த 5 திணைகள் இருக்கு இல்லையா, இதில் என்னென்ன பொருளாக இருக்குன்னு பாருங்கள். முதல் பொருள் வரும், கருப்பொருள் இருக்கும், உரிப்பொருள் இருக்கும். சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பொருட்கள் பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம எப்படி வகுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முன்னோர்கள் நிலத்தை 5 வகையாக பிரிச்சுருக்காங்க, 5 திணைகளாக பிரித்து அந்த ஒவ்வொரு திணைக்கும் என்ன பிரிச்சுருக்காங்க, முதற் பொருள் இருக்குது, கருப்பொருள் இருக்குது, உரிப்பொருள் இருக்குது. இப்போ முதல் பொருள்னால் என்ன, முதல் பொருள்னால் நிலமும் பொழுதும், அதாவது 5 திணையாக பிரிச்சாச்சு. அப்போ அந்த நிலம் சொல்லணும்ல, அது எந்த வகையான, எந்த 5 திணையில் இருக்குது. 5 திணையில் வந்து அதில் நிலமும் பொழுதுனா காலத்தை சொல்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா முதற்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 வகை நிலங்கள் பாருங்கள். குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். அதே மாதிரி முல்லை காடும் காடு சார்ந்த இடமாக பிரிச்சுருக்காங்க. மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமுமா பிரிச்சுருக்காங்க. அடுத்து நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமுமா பிரிச்சுருக்காங்க. பாலை சுரம் சார்ந்த இடம், இல்லாட்டி மணல் சார்ந்த இடமும் சொல்லலாம், சுரமும் சொல்லலாம், மணலும் சொல்லலாம். சரியா? ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஆக்சுவலாக வந்து இப்போ பொருள் இலக்கணம்னா அகப்பொருள், இப்போ பாருங்கள், இப்போ பொருள் இலக்கணம் அப்படின்னா அகப்பொருள், புறப்பொருள், நான் 2 வகை பொருள்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த அகப்பொருள் மட்டும் பார்ப்போம். இந்த அகப்பொருளில் பொருள்னாலே ஒரு ஒழுக்கமுறை, அதாவது அகத்தில் இருக்க ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறது தான் அகப்பொருள் இலக்கணம். அடுத்து புறத்தில் இருக்க ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறது புறப்பொருள். இதுதான் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இதை அடுத்து என்ன பிரிக்கிறாங்க, இந்த அகப்பொருட்களுக்குள்ள எதை வருது, அதாவது தலைவனும் தலைவியோட உறவு நிலையை சொல்கிறது தான் இந்த அகப்பொருள் இலக்கணமாக வருது. நெக்ஸ்ட்டு இந்த அகப்பொருள் இலக்கணத்தை 5 திணைகளாக பிரிக்கிறாங்க. 5 திணைகள் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரிக்கிறாங்க, எத்தனையாக பிரிக்கிறாங்க, 5 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. சரி, இப்போ இதை பிரித்ததுக்கப்புறம் இதுக்கு மொத்தம் 3 பொருட்கள் வச்சு விரிவுபடுத்துகிறாங்க. எப்படி, இந்த 5 திணைகளுக்கும் 3 பொருட்கள். என்னென்ன பொருட்கள், முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 திணைகளுக்கு சொல்கிறாங்க. சரியா? இப்போது இதில் முதற் பொருள்னால் என்ன அப்படின்னா நிலமும் பொழுதும். இந்த முதற் பொருளில் என்ன சொல்லியிருக்காங்க, நிலமும் சொல்லியிருக்காங்க, பொழுதும். நிலம்னா அது இருக்கிற நிலப்பரப்பு, பொழுது அப்படின்னா நம்மளுக்கு அதோட காலத்தை சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதில்
நிலம் பார்க்கும்போது இப்போ 5 திணைகள் இருந்துச்சுன்னா 5 வகையான நிலங்கள் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள், குறிஞ்சி திணைக்கு என்ன நிலம் வந்திருக்கு? மலையும் மலை சார்ந்த இடமும் வந்திருக்கு. முல்லைக்கு காடும் காடு சார்ந்த இடமும் வந்திருக்கு. மருதத்துக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும் வந்திருக்கு. சரியா, மருத திணைக்கு. அடுத்து நெய்தல் திணைக்கு கடலும் கடல் சார்ந்த இடமும் வந்திருக்கு. பாலைக்கு சுரமும் சுரம் சார்ந்த இடம், அதாவது மணலும் மணல் சார்ந்த இடமும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, அடுத்து பொழுதை எப்படி பிரிக்கிறாங்க? பொழுது அடுத்து 2 வகையாக பிரியுது. பொழுது வந்துட்டு எப்படி திணைக்கு வந்துட்டு 5 திணையாக பிரித்தாங்க. அகப்பொருளை திணைகளை வந்து 5 திணைகளாக பிரித்தாங்க. அந்த 5 திணைகளுக்கு என்ன இருக்குது? முதல் பொருள் இருக்குது, கருப்பொருள் இருக்குது, உரிப்பொருள் இருக்குது. அந்த முதல் பொருள் என்னென்ன வரும்? நிலம் வரும், பொழுது வரும். நிலத்தை வந்து 5 திணைகளுக்கு 5 வகையான நிலமாக பிரிச்சிட்டோம். பொழுது வந்து பெரும்பொழுது சிறு பொழுதுன்னு 2ஆக பிரியுது. ஓகே, பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரியறத பெரும்பொழுதுனா என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஆண்டின், அதாவது பெரும்பொழுதுனா நிறைய இருக்கிற காலத்தை வந்து சொல்கிறத வந்து ஒரு ஆண்டின் 6 கூறுகளை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பெரும்பொழுது. ஒரு ஆண்டுன்றது பெரிய ஒரு இது நம்பர். அப்போ அந்த ஒரு ஆண்டோட எப்படி பிரிக்கிறாங்க? 6 கூறுகளாக பிரிக்கிறத பெரும்பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிறுபொழுதுன்னு பார்த்தோம்னா ஒரு நாளை வந்து 6 கூறுகளாக பிரிக்கிறத வந்து சிறுபொழுதுன்னு பார்ப்போம். இப்போ பெரும்பொழுது வந்து ஒரு ஆண்டின் 6 கூறுகளாக இருக்குது. அப்போது அதில் மொத்தம் என்னென்ன காலம் வருதுன்னு பாருங்கள். கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 வகையான காலங்கள் இருக்குது. இப்போது இதில் மொத்தம் நம்மளுக்கு மாதங்கள் வந்து 12 மாதங்களாக வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க? தமிழ் மாதங்கள் இருக்குது. இப்போ இந்த 6 காலத்துக்கும் 2 மாதமாக பிரியும். அதில் கார்காலம் வந்து ஆவணி புரட்டாசியில் வரும். குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனிக்காலம் வந்து மார்கழி தை, பின்பனிக்காலம் வந்து மாசி பங்குனி, இளவேநீர் காலம் வந்து சித்திரை வைகாசி, முதுவேநீர் காலம் வந்து ஆனி ஆடி. இது எல்லாத்தையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இதுலேருந்து கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஒரு ஆண்டின் 6 கூறுகளை வந்து என்ன சொல்கிறோம்? பெரும்பொழுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? திணை வந்து மொத்தம் அகப்பொருளை திணைகளை வந்து 5 திணையாக பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக பிரிப்பாங்க. இந்த 5 திணைகளுக்கு மொத்தம் 3 பொருள்களில் விளக்கியிருப்பாங்க. முதற் பொருள் இருக்கும், உரிப்பொருள் இருக்கும், கருப்பொருள், உரிப்பொருள் இருக்கும். இப்போது இந்த முதல் பொருளில் என்ன வருது? அதில் முதல் பொருளில் நம்மளுக்கு நிலமும் பொழுதும் வருது. ஓகே, இந்த நிலம் வந்து மொத்தம் 5 வகை நிலமாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சிக்கு வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைக்கு வந்து காடும் காடு சார்ந்த இடமும், மருதத்துக்கு வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தலுக்கு வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைக்கு வந்துட்டு மணலும் மணல் சார்ந்த இடமும் நம்மளுக்கு வந்திருக்கும். அப்படி தானே? அதான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொழுதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க? 2 பொழுதாக பிரிக்கிறாங்க. பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கும்போது பெரும்பொழுது வந்து ஒரு ஆண்டோட 6 கூறுகளை வந்து நம்ம 6ஆக பிரிக்கிறத வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரும்பொழுதுன்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க? கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் சொல்லிட்டு 6ஆக பிரிச்சிருக்காங்க. அடுத்து சிறுபொழுது பார்த்தோம் அப்படின்னா அதில் மாதங்களையும் 2 வகுத்து ஒவ்வொரு காலத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாளோட 6 கூறுகளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறுபொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதை எப்படி 6ஆக பிரிக்கிறாங்க? காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. இதில் காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா காலை சொல்கிறாங்க. 10லேருந்து 2 மணி வரைக்கும் நண்பகல், பிற்பகல் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஏற்பாடு, அடுத்து 6 மணிலேருந்து இரவு 10 மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் மாலை சொல்கிறாங்க. இரவு 10 மணிலேருந்து இரவு 2 மணி வரைக்கும் யாமம் சொல்கிறாங்க. வைகறை வந்து இரவு 2 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் வைகறை சொல்கிறாங்க. இதில் ஏற்பாடு அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்? ஏற்பாடு அப்படின்றத எல் கூட்டல் பாடுன்னு பிரிக்கலாம். இந்த எல்லுன்றது ஞாயிறை குறிக்கும், பாடு என்றது மறையும் நேரத்தை வந்து நம்மளுக்கு குறிக்கும். அப்போ எல் கூட்டல் பாடு ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். சூரியனோட மறையிற நேரத்தை தான் என்ன சொல்கிறாங்க? ஏற்பாடு. ஏன்னா பிற்பகல் 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆயிரும்? சூரியன் வந்து மறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு அடுத்து இப்போது
முதல் பொருளும் உரிப்பொருள், அதாவது வந்து முதல் பொருள்லாம் என்னென்னு பார்த்தோம். உரிப்பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போது இதில் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. முதல் பொருளும் உரிப்பொருளும் இருக்குது. இப்போ திணை பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சியில் நான் சொன்னேன் முதல் பொருள்லாம் என்ன வரும், நிலமும் பொழுதும். அப்போ நிலம் என்னது, மலையும் மலை சார்ந்த இடமும் வரது வந்து நம்மளுக்கு குறிஞ்சிக்கு வரும். அடுத்து நிலப்புக்கு அடுத்து என்ன வரும்னு பொழுது. பொழுதில் வந்து பெரும்பொழுது. இது வந்து மேலே பார்த்தது எல்லாத்துக்குமே சேர்ந்துருந்து இப்போ ஒவ்வொன்றுக்கா பிரிக்கணும்ல. அப்போது குறிஞ்சி திணைக்கு நிலம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், மலையும் மலை சார்ந்த. பெரும்பொழுது என்ன வரும், குளிர்காலமும் முன்பனி காலமும் எதுக்குரிய காலமாக இருக்குது, குறிஞ்சிக்குரிய திணைக்குரிய காலமாக இருக்குது. சிறுபொழுது வந்து யாமம். உரிப்பொருள் பார்த்தோம்னா புணர்தல் நிமித்தமும் இருக்கிறதா உரிப்பொருளாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் இந்த வருஷம் தான் டிஎன்பிசி படிக்கிறீங்க, இல்லை யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, இல்லை டெட்டுக்கு படிக்கிறீங்க, இல்லை வந்து மேக்ஸுக்கு வந்து ஆர்ஆர்பிக்கு எஸ்எஸ்சிக்கெலாம் மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸும் நம்மளில் இருக்குது. எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும், பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது என்ன பார்த்தோம், குறிஞ்சி பார்த்தோமா. இப்போ அடுத்து முல்லை திணைக்கு வந்து நிலம் பார்த்தோம் அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும் வரும். அதே மாதிரி பெரும்பொழுது என்ன வருது, கார்காலம் வருது. சிறுபொழுது வந்து மாலை. அதே மாதிரி இதுக்கு உயிர்பொருள் பார்த்தோம் அப்படின்னா இருத்தல் நிமித்தமும் வரும். அடுத்து திணை மருத திணைக்கு வந்து நிலம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும். பெரும்பொழுதுகள் வந்து 6 பெரும்பொழுதுகளுமே எதுக்கு வரும், மருத திணைக்கு வரும். சிறுபொழுது பார்த்தோம் அப்படின்னா வைகரை. உரிப்பொருள் பார்த்தோம் அப்படின்னா ஊடல் நிமித்தமும் வரும். அதே மாதிரி நெய்தல் திணைக்கு நிலம் வந்து கடல் சார்ந்த இடமும். பெரும்பொழுது வந்து 6 பெரும்பொழுதுகள். சிறுபொழுது பார்த்தோம் அப்படின்னா ஏற்பாடு. உரிப்பொருள் வந்து இரங்கல் நிமித்தமும் வரும். அதே மாதிரி பாலை திணைக்கு பார்த்தோம் அப்படின்னா சுரமும்னா என்ன சொல்லியிருக்கேன், மணல் சார்ந்த இடமும். சரியா. அதே மாதிரி பெரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இளவேனில் முதுவேனில் பின்பணி அப்படின்னு வரும். அடுத்து சிறுபொருள் பார்த்தோம் அப்படின்னா நண்பகல். அதே மாதிரி உரிப்பொருள் பார்த்தோம்னா பிரிதல் நிமித்தமும் நம்மளுக்கு வரும். ஸோ நான் இதோட மட்டும் முடிச்சிருக்கேன். அதாவது இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும். உரிப்பொருள் முதல் பொருள், அதாவது பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் புறப்பொருள் 2 வகையாக பிரியும். அதில் அகப்பொருளில் 5 திணைகள். 5 திணைக்கு மொத்தம் எத்தனை பொருள், முதல் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள். சரியா. இதில் நம்ம முதல் பொருளும் உரிப்பொருள் மட்டும் பார்த்துருக்கோம். கருப்பொருளை நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் புறப்பொருளையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஓகே. இதோட இன்றைக்கி கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.